வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இப்போ சென்டர் மேப்ல புதுசாக ஒரு இது என்னன்னா, அதாவது குரூப் 2 அண்ட் 2A ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே தெரியல நம்பர் இருக்கு, என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க கால் பண்ணி. அல்காரிதம் டெஸ்ட் அது எப்பொழுதுமே யூனிட் வைஸாகவும் அண்ட் டாபிக் வைஸாகவும் சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தனியாக 1000 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த சென்டர் மேப் அல்காரிதம் டெஸ்ட்டை நீங்கள் பை பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி பாருங்க. அது உங்களோட பாசிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் படித்தது. இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறோம், அதுக்கு உண்டான ஒரு 100 கொஷின் 200 கொஷின் போட்டோம்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அல்காரிதம் டெஸ்ட் யூஸாக இருக்கும். அது நம்ம சென்டர் மேப் அல்காரிதம் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறோம். அதை அப்படியே கம்பைல் பண்ணி மேகசின், கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் சொல்லிட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்படி அதையும் பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். ஆகஸ்ட் 8, 2025 என்னென்னலாம் நாட்டில் நடந்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்ப்போம். ஓகேவா? அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெண்களின் உயர்கல்வியை மேம்படுத்த முதல்வர் நிஜட் மொய்னா 2.0 திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அஸ்ஸாம் மாநிலம். ஓகேவா? இது எதுக்காக இந்த நிஜட் மொய்னா அப்படின்னா, டிராப் அவுட் அஸ்ஸாம் மாநிலத்தில் பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்வியை டிராப் அவுட் பண்ணுறதுக்காகவும் அவங்க அதை தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலுக்கு நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இது. நியூ ஸ்கீம் ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட் ஆஃப் அசாமிஸ். முக்கியமந்திரி நிஜித் மொய்னா அவரு இந்த ஸ்கீமை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? வாங்க அதோட விளக்கத்தை என்னன்னு பார்ப்போம். ஸோ இதான் அஸ்ஸாம் மாநிலத்தில் முதல்வர் டாக்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள். டாக்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் கவுஹாத்திங்கிறது அஸ்ஸாமோட தலைநகரம், கேபிட்டல். நிஜட் மொய்னா 2.0 அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா நிஜட் மொய்னா 2.0. இந்த திட்டம் எதுக்குன்னா, பெண்களோட உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கணும், டிராப் அவுட்ஸை நிறுத்தி அவங்களுக்கு அதிகரிக்கணுங்கிறதுக்காக நிதி உதவி வழங்குற திட்டம் தான் இந்த நிஜட் மொய்னா 2.0. இந்த திட்டத்தோட பள்ளி இடைநிற்றல் அதை குறைக்கணும். அப்புறம் மாணவிகளை மேம்படுத்துவதற்கு ஒரு முதன்மை திட்டமாக இந்த பொருளாதார நிலையினால அவங்க டிராப் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இரண்டாவது கொஸ்டின், ஹாட் ஆன் வீல்ஸ், சக்கரங்களில் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன ஹாட் ஆன் வீல்ஸ் அப்படின்னா, அதாவது என்ற ஹேட் ஆன் சக்கரங்களில் ஹாட் அப்படின்ற அமைச்சகம் தொடங்கியிருக்கு. எந்த அமைச்சகம் அப்படின்னா, ஜவுளி அமைச்சகம் இதை தொடங்கியிருக்கு. ஓகேவா? ஹேட் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன அப்படின்னு விளக்கம் பார்க்குறப்போ, ஆகஸ்ட் 5, 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹேட் ஆன் வீல்ஸுங்கிற இந்த திட்டத்தை. இந்த திட்டத்தின் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகர்ப்புறங்களில் இந்திய கைத்தறி பொருட்களை மேம்படுத்துவதற்காக இப்பெல்லாம் என்னன்னா அமேசான், மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்ததுனால கல்ச்சுரலி நம்ம என்ன பண்ணிட்டோம், பாரம்பரியமான துணிகளை நம்ம வாங்குறதுக்கு மறந்துட்டோம், வாங்கவும் முடியல. ஏன்னா அது வந்து மற்றது எல்லாமே நம்மள ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. ஸோ அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஹேட் ஆன் வீல்ஸ் அப்படின்னு. இந்த முதன் முயற்சி தேசிய கைத்தறி மேம்பாட்டு கழகத்துடன் நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது NHDCனா நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இணைந்து இதை செயல்படுத்துது. இதுக்கு ஒரு கருப்பொருள் ஒன்று இருக்கு. இந்த ஹேண்ட்லூம்க்கு இருக்க மை ஹேண்ட்லூம், மை ப்ரைடு, மை ப்ராடக்ட், மை ப்ரைடு. ஸோ இதுதான் இந்த
ஹேண்ட்லூம், அதாவது ஹேட் ஆன் வீல்ஸுக்கு கருபொருள் தீம்னு சொல்லுவாங்க. கைத்தறி என் பெருமை, என் தயாரிப்பு என் பெருமை அப்படிங்கிற கருபொருளை ஊக்குவிக்கிற விதமா இந்த ஹேட் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு சக்கரங்கள்ல ஏற்றி கொண்டு போய் டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுதான். மூன்றாவது கொஸ்டின், இந்தியாவில் மின்சார வாகனங்கள், அதாவது மின்சார வாகனங்கள் $200 பில்லியன், ஓகேவா, இது பில்லியன் மில்லியன் இல்ல, வாய்ப்பை திறத்தல். அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இப்போ எவ்வளோன்னா, இப்போ ஏகப்பட்ட இடத்துல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பெரும்பாலும் டயர் 3 சிட்டிலலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிராமங்கள் லெவல்ல போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்தியாவில் மின்சார வாகனங்கள் 200 பில்லியன் வாய்ப்பை திறத்தல், அன்லாக்கிங் 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்தியா என்ற தலைப்புல ஒரு அறிக்கை வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டா அப்படின்னா 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது நித்தி ஆயோக்ங்கிறது என்ன, பிளானிங் கமிஷன், திங்க் டேங்க், ஒரு திங்க் டேங்க். இது எப்போ கொண்டு வந்தாங்க, 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்தாங்க. பிளானிங் 5 ஆண்டு திட்டம்லாம் பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் அப்படியே மாற்றி இந்த 5 ஆண்டு திட்டமே எதுலேருந்து எடுத்து வந்தோம், லாஸ்ட் டைம் எக்கனாமிக் கிளாஸ்ல பார்த்தோம். அதை அப்படியே மாற்றி நித்தி ஆயோக் வந்துச்சு. நித்தி ஆயோகோட ஒரு திங்க் டேங்க் குரூப்பே இதை மாற்றிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அவங்க சொல்லியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக டெல்லியில் ஒரு அறிவிச்சாங்க என்னன்னா, 10 வருஷத்துக்கு மேலே புது கார் வச்சிருக்கிறவங்க, புது கார் வாங்கி 10 வருஷம் ஆச்சு அவங்க அதை வச்சுக்க கூடாது, அதை வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதனால டெல்லியில் ஏகப்பட்ட பேர் 10 வருஷத்துக்கு மேலே காரை வச்சிருக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அதனால விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிதி ஆயோக் இதை சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவில் மின்சார வாகன போக்குவரத்தை மாற்றத்தை விரிவுபடுத்தணும் ஹைட்ரஜன் மூலயமா, அதாவது ஏர்ல பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதனாலதான் இந்த நிதி ஆயோக் என்னன்னா 200 பில்லியன் வாய்ப்பை திறந்திருக்கு. இந்தியாவில் மின்சார வாகனம் தயாரிக்கிறதும் சரி, விற்பனையிலும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டலையும் சரி, கிளைமேட் சேஞ்சிலையும் சரி, இந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்ட்டு. இப்ப 2030க்குள்ள ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன டார்கெட்னா 30% மின்சார வாகன பாகங்களை பங்களிப்பை இந்தியா இலக்காக வச்சிருக்கு. இப்ப 30% மின்சாரம் இதுன்னா பாத்துக்குங்க எவ்வளவு மக்கள் இருக்கோம் நம்மள்ட்ட. கிட்டத்தட்ட வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன்ல நம்ம தான் ஒண்ணு. அதிகமா பைக் யூஸ் பண்றது நம்ம தான், அதிகமா கார் யூஸ் பண்றது நம்ம தான். அப்படின்னு 30% ஆர்டர் நம்ம ரீச் பண்ணாலே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கண்ட்ரியை நம்ம ரீச் பண்ணிடுவோம். அப்படின்னா UK USA இருக்கிற வாகன ஓட்டிகளை விட நம்ம அதிகமா மின்சாரத்துல EVயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனாலதான் இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை எப்போது வந்துன்னா 2016 50,000 இருந்ததை 2024 2.8 மில்லியனாக உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ 2030, 35 பாருங்க இன்னும் மின்சார வாகனம், ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பெட்ரோல் பம்ப் மாதிரி அங்கேயே ரீசார்ஜ் வந்துடும். அந்த சார்ஜ் பண்ற நேரமும் சடனா ஆகிற மாதிரி, எப்படி பெட்ரோல் போடும்போது ஒரு நிமிஷத்துல போடுறோம் அப்படிங்கிற மாதிரி உடனே டக்குன்னு ஒரு 50 கிலோமீட்டர் போற மாதிரியும் இல்ல 50% ரீச் அடைகிற மாதிரியும் கொண்டுட்டு வருவாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வேறைய நம்ம டெக்னாலஜிஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அறிக்கை நிதி ஆயோக்கில் நடைபெற்ற 7 பங்குதாரர் ஆலோசனை அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஓகே, இது முக்கிய சவால் என்னன்னா மூலாபாய தீர்வுகள் மின்சார வாகனங்களை ஃபாஸ்ட் ட்ராக் EV சேலஞ்ச் மூலியமா இதை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடும். அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீப் 1 எந்த இந்திய விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்பின் முதல் வணிக செயற்கோள்? இந்த லீப்னா என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் முதல் வணிக செயற்கைக்கோளை திட்டமாக எதுன்னா துருவா ஸ்பேஸ். இதுதான் லீப் 1 மிஷன் அக்குலா நெக்ஸஸ் 01 எஸ்பர் துருவா ஸ்பேஸ் தான். இந்த துருவா ஸ்பேஸ் ஆன்போர்டு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன், இது யாரோடது அப்படின்னா எலான் மஸ்க். ஃபால்கன்னாலே எலான் மஸ்க் தான். இதே துருவா ஸ்பேஸ் அப்படிங்கிறது. இந்த துருவா ஸ்பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை பார்ப்போம். இந்த துருவா ஸ்பேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப். இது வந்து இந்திய விண்வெளி துறையில ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த துருவா ஸ்பேஸ் ஃபால்கன் மாதிரி துருவா ஸ்பேஸ்ங்கிறது என்னன்னா ஒரு கமர்ஷியலா காசுக்கு வாங்கி அவங்க
கம்யூனிகேஷன் சேட்டலைட் அனுப்புறது ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக முதல் வணிக செயற்கைக்கோள் திட்டமாக லீப் 1 தொடங்கி இருக்கு. ஓகேவா? இந்த லீப் 1 அப்படின்னா என்னன்னா கேரி பேலோட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலயமா புவி கண்காணிப்புக்கான பேலோடுகளை சுமந்து சொல்லும். பேலோட்ஸ்னா என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான கேமராஸு, லென்ஸு, அதுக்கு உண்டான மெமரி சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுதான் இது. இது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட P30 செயற்கைக்கோள் தளத்தை பயன்படுத்துகிறது. இந்த லீப் டிடி அப்படின்னா இஸ்ரோ PSLV C58 மூலயமா இதை 2024 இந்த மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. PSLV C48 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு 2024. ஓகே, இந்த திட்டம் துர்வா ஸ்பேஸ், அகுலா டெக் ஆஸ்திரேலியா மற்றும் எஸ்பர் செயற்கைக்கோள் ஆஸ்திரேலியா ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்டது. எந்தது? இந்த லீப் டிடி அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் 3 இது இந்தியா இந்த திட்டத்தோட துர்வா ஸ்பேஸ், இது எப்படின்னா அகுலா டெக் ஆஸ்திரேலியா மற்றும் எஸ்பர் செயற்கைக்கோள் ஆஸ்திரேலியாவோட எனர்ஜி தான் இதை தயார் பண்ணி வெளியில விட்டுருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின், பகல் திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? பகல் திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு? அந்த பகல்னா என்ன அப்படின்னா பிரத்யக்ஷா ஹன்சந்த்ரித் லேப் அப்படிங்கிற ஒரு விரிவாக்கம் தான், இந்த சுருக்கம் தான் இந்த பகல் திட்டம். எந்த அமைச்சகத்தால் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை இதை தொடங்கியிருக்காங்க பகல் திட்டம், பிரத்யக்ஷா ஹன்சந்த்ரித் லேப் அப்படிங்கிற ஒரு பேர் மூலயமா. ஓகே, இந்த பாருங்க, பார்த்தாலே தெரியுதா கேஸ் எல்லாம் யாரு ஹேண்டில் பண்றா? பெட்ரோலியம் துறை அமைச்சகம் தானே, அதனாலதான். ஸோ அதுக்கான உள்ள விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். இந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை அமைச்சகத்தினால இதை கொண்டு வந்திருக்காங்க. பகல் இந்தியன் கவர்மெண்ட் 4 crore. ஓகே, அண்மையில பாராளுமன்றத்தை தெரிவிக்கப்பட்ட பகல் திட்டத்தின் கீழே இந்திய அரசாங்கம் 4 கோடிக்கும் அதிகமான போலி அல்லது பயன்பாட்டில் இல்லாத LPG இணைப்புகளை நீக்கியிருக்கு. ஓகேவா? இதை என்னது பிளாக் மார்க்கெட்ல யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த பிரத்யக்ஷா ஹன்சந்த்ரித் லேப் அப்படிங்கிற இந்த LPG மானியங்களுக்கான நேரடி பலன், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த DPT. ஓகேவா? இந்த DPTங்கிறது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். அது மூலியமா, இது மோடியோட திட்டத்தின் மூலியமா தான் இதை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் மூலயமா நமக்கு டைரக்டா மானிய பணம் வரும். இந்த திட்டத்தின் கீழே நுகர்வோர் LPGக்கான முழு சந்தை விலையும் செலுத்துவார்கள். மேலும் மானியம் நேரடியாக அவர்கள் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும். ஓகேவா? இப்போ ஒரு கேஸு 100 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா 800 ரூபாய் என்னமோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது உலகின் மிகப்பெரிய பண பரிமாற்ற திட்டமாகும். இது 17 கோடிக்கு அதிகமான LPG பயனாளர்கள் உள்ளடக்கியதா இருந்தது. இந்த திட்டம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து இடைநிற்றலை நீக்குகிறது மற்றும் LPG தவறாக பயன்படுத்துவதையும் தடுக்கிறது. ஸோ இந்த திட்டத்தினால இது வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம். ஓகே, 17,000 கோடி LPG யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துருவோம். இவ்வளோதான் பகல் திட்டம் என்னன்னு பார்த்துருங்க. அடுத்து கொஷின்ஸ். 2025 தேசிய கைத்தறி தினத்தின் கருப்பொருள் என்ன? தேசிய கருத்தறி என்னன்னா கைத்தறிகள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், தேசத்திற்கு அதிகாரம் அளித்தல். இதுதான் கருப்பொருள். தீமை கேட்டிருக்காங்க. ஓகே, தேசிய கைத்தறி தினத்தோட பாருங்க, இதுதான் என்னைக்கு கைத்தறி தினம் அப்படின்னா 7 ஆகஸ்ட். இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹேண்ட்லூம் எம்பவரிங் உமன், எம்பவரிங் த நேஷன், சப்போர்ட் உமன் வீவர்ஸ், சூஸ் சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படிங்கிறது. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அதாவது நேஷனல் ஹேண்ட்லூம் டே, கைத்தறி நாள், தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்படுது, செலிப்ரேட் பண்றோம். இந்த இதுக்கு கருப்பொருள் என்ன வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா எம்பவரிங் உமன், எம்பவரிங் த நேஷன். நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல சொன்னேன். இது எதை கொண்டு வருது அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1905
சுதேசி மூமெண்ட், சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சாங்க இல்லையா? சுதேசி இயக்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1905. ஓகே, ஆகஸ்ட் 7. அதை வந்து நினைவு கூறும் வகையில் தான் இது. ஓகே, இதை அதோட ரிலேட் பண்ணீங்க, அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். நேஷனல் ஹேண்ட்லூம் டே, எம்பவரிங் உமன் எம்பவரிங் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ அதோட விளக்கம் தான் இது. கைத்தறிகள் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், தேசத்திற்கு அதிகாரம் அளித்தல். அதாவது எம்பவரிங் உமன் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், தேசத்திற்கு அதிகாரம் அளித்தல். எம்பவரிங் த நேஷன், எம்பவரிங் த நேஷன், இதுதான் தீம். இது என்னன்னா 1905 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில இது ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடுறாங்க. சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கைத்தறி தொழில் மிகவும் பங்களிக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே, கைத்தறிகள். அப்புறம் ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன முக்கியமான நாட்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்துருவோம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம், மகாராஷ்டிரா அரசால் நிலையான விவசாய தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இந்த நிலையான விவசாயம் என்னன்னா MS சுவாமிநாதன், யாரு ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, அவர் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் மூலமா ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டு வந்தது இந்தியாவுக்கு MS சுவாமிநாதன் அவர்கள். ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா தினம். ஆகஸ்ட் 6 ஜப்பான்ல ஹிரோஷிமால குண்டு போட்டாங்க, நியூக்ளியர் பாம்பு. அதுக்கப்புறம் 3 நாள்ல நாகசாகிலையும் போட்டாங்க, அதை அனுசரிக்கிற நாள் தான். ஆகஸ்ட் 3 க்ளோஸ் சிண்ட்ரோம் விழிப்புணர்வு தினம். ஆகஸ்ட் 1 உலகளாவிய வலைநாள், அதாவது வேர்ல்டு வைடு வெப், அந்த நாள் தான் இது. அதுக்கப்புறம் லங்ஸ் கேன்சர், லங்ஸ் புற்றுநோய் இருக்குல்ல, நுரையீரல் புற்றுநோய், அத நுரையீரல் புற்றுநோயை பத்தி பேசுறதா இந்த இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஆண்டு கடல் வழியாக சரக்குகளை ஏற்றுச் செல்லும் மசோதா தற்போதுள்ள எந்த சட்டத்திற்கு மாற்றாக அமைய இருக்கு? 2025 கடல் வழியாக சரக்குகளை ஏற்றுறது. இந்திய கடல் வழியாக சரக்குகளை ஏற்றிச் செல்லும் சட்டம் 1925 இயற்றப்பட்டது. அதாவது இந்தியன் கேரேஜ் ஆஃப் குட்ஸ், இந்தியன் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை இந்தியன் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை ஆக்ட் 1925. 1925 மொத்தம் 100 வருஷம் ஆயிட்டா? இப்போ 1925 இந்த 25ஓட, ஸோ 1925 இந்த ஆக்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எதுக்காக இப்ப இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்ப என்ன நடக்குது? 2025. ஓகே, அப்படிங்கிறப்போ ஒரு 100 வருஷம் ஆயிட்டு அப்படிங்கிறனால இதை சொல்லியிருக்கிறோம். கடல் வழியாக சரக்குகளை இந்தியன் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1925. ஓகே, சி பில் 2025 கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன இதோட விளக்கம் அப்படின்னு பாத்துருவோமே. இந்தியன் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை சி ஆக்ட் 2025 இந்திய கடல் வழியாக சரக்குகளை ஏற்றி செல்லும் சட்டம் 1925 நாடாளுமன்றத்தால் 2025 ஆண்டு கடல் வழியாக சரக்கு ஏற்றும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் 6 அன்னைக்கு. ஓகேவா? ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ஆகிய இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்ற பிறகு 2025 ஆண்டு கடல் வழியாக ஏற்றிச் செல்லும் மசோதா என்ன பண்ணிருக்கு? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதா வந்து ஒரு 100 ஆண்டு பழமையான இந்திய கடல் வழியாக சரக்குகளை ஏற்றிச் செல்லும் சட்டத்துக்கு ஒப்பானது. 1925 மாற்றாக நவீன மற்றும் எளிதாக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? இந்த சட்டத்தின் மூலம் கடல் வழியாக சரக்குகளை ஏற்றிச் செல்லும் தொடர்பான பொறுப்புகள், உரிமைகள், கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரைட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், liabilities, rights and immunities. ரைட்ஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் இதுல உண்டு. ஓகேவா?
இந்த சட்டத்தின் மூலம். வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆளுகை திறனை மேம்படுத்த பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட கர்த்தவ்யா பவன். கர்த்தவ்யா பவன் எங்க இருக்கு அப்படின்னா, கர்த்தவ்யா பவன், கர்த்தவ்யா பவன், கர்த்தவ்யா பவன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி, புது டெல்லியில. பிரதம மந்திரி இனாகிரேட் கர்த்தவ்யா பவன் இன் நியூ டெல்லி. இந்த கர்த்தவ்யா பவன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துருவோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். புது டெல்லியில ஓபன் பண்ணியிருக்காங்க, மோடி அவர்கள் திறந்திருக்காங்க. இந்த எதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு அண்டு ஸ்ட்ரீம்லைன்டு கவர்னன்ஸ்க்காக. ஓகே, கர்த்தவ்யா பவன்கிறது சென்ட்ரல் செக்ரட்டரியேட் பில்டிங் 3 செவரல் பில்டிங் எய்ம் டு கீ மினிஸ்டர்ஸ் அண்டர் ஒன் ரூஃப். அதாவது இந்த பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில கர்த்தவ்யா பவன் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கை திறந்து வச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னா அனைத்து செக்ரட்டரியேட்டுகளுக்கும் ஒரே அண்டர் த ரூஃப். ஓகேவா, மையப்படுத்தப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாகத்தை நோக்கிய ஒரு முக்கிய படி இது. என்ன அப்படின்னா கர்த்தவ்யா பவன்கிறது மத்திய செயலக கட்டிடம் 3 என்றும் அழைக்கப்படுகிறது. மத்திய செயலக கட்டிடம். ஓகேவா, மத்திய சென்ட்ரல் செக்ரட்டரியேட், சென்ட்ரல் செக்ரட்டரியேட். இது முக்கிய அமைச்சகங்களை ஒரே கூரையின் கீழ் வைப்பதே நோக்கமாக கொண்டு பல கட்டிடங்களில் ஒன்றுதான் இது. தற்போது சாஸ்திரி பவன் மற்றும் நிர்மான் பவன் போன்ற பழமையான கட்டிடங்களிலிருந்து செயல்படும் அமைச்சகங்கள் புதிய வளாகத்திற்கு மாற்றப்படும். சாஸ்திரி பவன் மற்றும் நிர்மான் பவன், இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் 9வது. 1987 இடைநிலை தூர அணுசக்தி படைகள் ஒப்பந்தத்திற்கு இனிமேல் கட்டப்பட வேண்டியதில்லை என்று எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு அப்படின்னா ரஷ்யா. அது என்ன, 1987 இடைநிலை தூர அணுசக்தி படை அப்படின்னா இன்டர்மீடியேட் ரேஞ்ச், இன்டர்மீடியேட் ரேஞ்ச் நியூக்ளியர், இன்டர்மீடியேட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் இது. ஸோ இத ஒப்பந்தத்திற்கு இனிமேல் கட்டுப்பட வேண்டியதில்லை என்ற எந்த நாடு அதிகாரப்பூர்வம் அறிவித்திருக்கு? கட்டுப்படணும், அதாவது கட்டுப்பட வேண்டாம் 1987 இருந்து. ஓகே, வாங்க அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். ரஷ்யா என்ன பண்ணிருக்கு, 1987 இடைநிலை தூர அணுசக்தி படைகள் INF சொல்லுவாங்க, இன்டர்மீடியேட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒப்பந்தத்திற்கு இனி கட்டுப்பட வேண்டியதில்லை என்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. யாருன்னா ரஷ்யா. இந்த ஒப்பந்தம் 500 முதல் 5500 கிலோமீட்டர் வரம்பில் உள்ள நிலத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை தடை செய்யறது தான் ஒரு ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் இனி பொருத்தமற்றவை என்று ரஷ்யா அதை ஏவுகணைய வரிசைப்படுத்தல் வரம்புகளுக்கு இனி இணங்காது என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. ஓகேவா, யாருக்கிட்டனா ட்ரம்ப்லாம் இதுல இருக்காரு. பிலிப்பைன்ஸில் டைபோன் ஏவுகணை அமைப்பை நிறுத்துதல் மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஏவுகணை பயிற்சிகளை நடத்துதல் போன்ற சமீபத்திய அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை ரஷ்யா தனது நியாயமாக சுட்டிக்காட்டியிருக்கு. ஓகேவா, என்ன அப்படின்னா ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்ட்ரி இதை தெரிவிச்சிருக்காங்க. சில விஷயங்கள் ரஷ்யாவை பத்தின ஃபேக்ட்ஸ் தெரியணும் இல்லைங்களா? ரஷ்யாவில் என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு? தலைநகரம் மாஸ்கோன்னு சொல்றாங்க, நாணயம் ரஷ்யா ரூபெல், கண்டம் ஐரோப்பிய மற்றும் ஆசிய கண்டம், இருக்கிறதுலே பெரிய லேண்டு பரப்பு உள்ளது இது மட்டும்தான். அதிகாரப்பூர்வ மொழி எது அப்படின்னா ரஷ்யனு. பிரதமர் யாருன்னா மிகைல் மிஷிஸ்டின். அதிபர் யாருன்னா விளாடிமிர் புதின். தற்போதைய நிகழ்வுகள் என்னென்னலாம் ரஷ்யாவில் நடந்திருக்கு அப்படின்னு வரிசைப்படுத்தி நம்ம மெமரி பண்றதுக்காக. ஓகேவா, ஒரு ரிவிஷன். ரஷ்யாவின் கம்சட்கால ரீசெண்டா 8.7 ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் வந்துச்சா? அந்த நிலநடுக்கத்தினால சுனாமி வந்ததா நம்ம டிவியில பார்த்தோமா? அதுக்கப்புறம் சோவியத் கால பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது எங்க அப்படின்னா ரஷ்யால தான். அப்புறம் ஆப்கானிஸ்தான் உள்ள தலிபான் அரசை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கு. ஓகேவா,
அடுத்த கொஸ்டின் பாப்போமா? அடுத்த கொஸ்டின், பத்தாவது கொஸ்டின். ஆகஸ்ட் 5, 2025 அன்று முதல் இந்திய நியூசிலாந்து பாதுகாப்பு மூலோபாய உரையாடல் எங்கு நடைபெற்றது? அது என்ன முதல் பாதுகாப்பு மூலோபாய உரை நடை அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் அப்படின்னு பேரு. ஓகேவா? டயலாக் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பாதுகாப்பு மூலோபாய உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்க? டெல்லியில தான் நடக்கும், இந்தியா. சோ அதனால தானே இதுல இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கோம். சோ வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, வாங்க இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். நியூ டெல்லியில இந்தியா மற்றும் நியூசிலாந்தோட ஸ்ட்ரென்த் பாதுகாப்பு, அதாவது வலிமையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலோபாய உரையாடல், அதாவது இனாகுரல் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக், டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த் டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுல நடந்திருக்கு. எப்ப? 2025 ஆகஸ்ட் 5 அன்று இந்தியா நியூசிலாந்துக்கு பாதுகாப்பு மூலோபாய உரையாடல் புதுடெல்லியில நடைபெற்றிருக்கு. இந்த உரையாடல்னால பாதுகாப்பு அமைச்சகம் யாரு? நம்ம இது பாதுகாப்பு அமைச்சகம் யாரு அப்படின்னா ராஜ்நாத் சிங். இந்தியா கூட்டு செயலாளர் சர்வதேச ஒத்துழைப்பு திரு அமிதாப் பிரசாத் மற்றும் நியூசிலாந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் சர்வதேச பிரிவின் தலைவர் திருமதி கேத்தரின் பியர்ஸ் ஆகியவங்க இதை பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாதுகாப்பு ஒத்துழைப்பு மதிப்பாய்வு செய்யப்பட்டு எதிர்காலத்துல ஒத்துழைக்கக்கூடிய பகுதிகளா இதை சொல்லியிருக்காங்க. இந்த கோஆபரேஷன்னால என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஏரியாஸ் ஃபார் கொலாபரேஷன் வேர் ஐடென்டிஃபைட் டியூரிங் த மீட்டிங். ஓகேவா? அப்புறம் டெல்லியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே, டெல்லி சட்டமன்றம் முழுமையாக டிஜிட்டல் மற்றும் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் அமைப்பு. அப்புறம் முதல் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா புதுடெல்லியில உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. டெல்லி அசம்பிளி முழுமையா டிஜிட்டல் ஆயிடுச்சு. முதல் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா எங்க நடந்திருக்கு? புதுடெல்லியில. உலக உணவு இந்தியா 4வது பதிப்பு எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக்ல வெற்றியாளர்களுக்கு பரிசு தொகையை அதிகப்படுத்தியிருக்காங்க. யாருன்னா நியூ டெல்லியில. சாஸ்திரி பவனில மகிழா ஆரோக்கிய கோஷ், மகளிர் ஆரோக்கிய அறை எங்க நடந்திருக்குன்னா புதுடெல்லியில. QS சிறந்த மாணவர் நகரங்கள் தரவரிசையில 2026 உலகில் மிகவும் மலிவான மாணவர் நகரமாக எது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? நியூ டெல்லியில. அப்புறம் பைரின் ஹாட் அடுத்தது அதிக பொல்யூஷன் உள்ள நகரம் எது அப்படின்னா நியூ டெல்லி. அப்புறம் டெல்லி போக்குவரத்து கழகம் DTC தற்போதுல பிங்க் டிக்கெட்டுக்கு பதிலாக சஹேலி ஸ்மார்ட் கார்டு அறிவிக்கப்படுத்திருக்காங்க. அப்புறம் இந்தியா ஒரு உலகளாவிய கையெழுத்து பிரதி பாரம்பரிய மாநாட்டை எந்த சமிட் நடந்துருக்கு அப்படின்னா செப்டம்பர் 13, 2025 நியூ டெல்லியில. இப்ப டெல்லியோட முதலமைச்சராக யாரா இருக்காங்கன்னா ரேகா குப்தா. சோ இவங்க பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க. இது டெல்லியை பத்தின ஒரு என்னது ரிவிஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின். ஆகஸ்ட் 2025 இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு அப்படின்னா 9 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஓகேவா? 9 மறந்துடாதீங்க. இந்தியா பிலிப்பைன்ஸ் எக்ஸ்சேஞ்சு மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் PM மோடி, பிரசிடென்ட் மார்கோஸ். அதுல யார் அப்படின்னா JR அட்டெண்டட் ஜாயிண்ட் பிரஸ் மீட்டிங். ஓகேவா? வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்வதன் மூலம் இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் மூலமா கூட்டாண்மையை வலுப்படுத்தியிருக்கு. ஓகேவா? கூட்டாண்மையை வலுப்படுத்திருக்கு. அதாவது பார்ட்னர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை நம்ம மூலோபாயம்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இதை இது பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 5 அன்று பிரதமர் மோடி மற்றும் பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் ரோம்வேல்ஸ் மார்கோஸ் ஜூனியர் முன்னிலையில் இந்திய மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பரிமாறப்பட்டிருக்கு. ஸோ இதை எழுதி வச்சுங்க, படிச்சுக்கங்க. 75 ஆண்டு நிறைவை இந்திய வருகை குறிக்கிறது. ஓகேவா? இந்தியாவின் பிலிப்பைன்ஸ் ராஜேந்திர உறவுகளில்
75வது ஆண்டு நிறைவை இந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூறினார். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் 12. இந்த கான்சைஸ் நெட்வொர்க் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? கான்சைஸ் அப்படின்னா சுகுதா ஸ்ரீனிவாச ராஜு. சுகதா ஸ்ரீனிவாச ராஜு த கான்சைஸ் நெட்வொர்க் என்ற புத்தகத்தில். இந்த பாருங்க, த கான்சைஸ் மனசாட்சி ஆஃப் நெட்வொர்க், த கிரானிக்கல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிக்டேட்டர்ஷிப், ஐ ஃபவுண்ட் சம்திங் ஸ்ட்ரைக்கிங் இன் எவ்ரி சாப்டர். அதாவது ஜான் மார்க் ஹென்சன்கிறவர் சுகதா ஸ்ரீனிவாச ராஜு இவங்க என்ன இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பென்குயின் பப்ளிகேஷன் மூலயமா இதை வெளியிடுறாங்க. இந்த புத்தகம் இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலைக்கு 1975-77க்கு எதிராக தொலைதூரத்திலிருந்து ஜனநாயகத்தை காக்க அகிம்சை அறப்போராட்டங்கள் மூலம் எதிர்த்த அமெரிக்காவில் இருந்த இளம் இந்திய புலம்பெயர் ஆர்வலர்களில் எழுச்சியூட்டும் கதையை வெளிப்படுத்துது. ஓகேவா? அப்போதான் இங்கே மிசா கிசான்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஜூன் 1975 பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்த போதும் இந்தியாவில் ஜனநாயக வரலாற்றில் மிகவும் கொந்தளிப்பாக அத்தியாயங்கள ஒன்றாக இருந்தது. ஓகே, இந்த புக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 13. சிறார் நீதி சட்டத்தின் கீழ் சைகை மொழி, அதாவது எம்பேனல் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் அண்டர் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஸோ சிறார் நீதி சட்டத்தின் கீழ் சைகை மொழி நிபுணர்களை பட்டியலிட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப். ஓகேவா? பஞ்சாப். இது என்ன அப்படின்னா எம்பேனல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எம்பேனல் சைன் லாங்குவேஜ் ஆஃப் ஜுவைனைல் ஆக்ட். எந்த மாநிலம் முதல்ல கொண்டு வந்திருக்குன்னா பஞ்சாப் தான். சைகை மொழி நிபுணர்களை பட்டியலிட. ஓகேங்களா? எம்பேனல் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டர் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜுவைனல் ஜஸ்டிஸ் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. ஜுவைனல் ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எம்பேனல் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டர் த ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா பஞ்சாப் அரசு நீதித்துறை அமைப்பை மேலும் உள்ளடக்கியதாக மற்றும் முன்னோடி நடவடிக்கையாக இந்தியாவில் முதன் மாநில சிறார் நீதி சட்டம் 2015 கீழ் சைகை மொழியை மொழிபெயர்ப்பாக இது பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சி பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ 2012 கீழ் உள்ள வழக்குகளை நீட்டிக்கப்படும். இந்த அறிவிப்பை பஞ்சாப் சமூக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பல்ஜித் கவுர் வெளியிட்டிருக்கிறார். ஓகே, எதுக்காக இந்த இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக தான். இந்தியாவில் முதல் மாநிலமாக சிறார் நீதி சட்டம் 2005 கீழே சைகை மொழி, அதாவது முன்னோடி மாநிலம் இது என்ன பஞ்சாப் தான். அப்புறம் பஞ்சாபோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைநகரம் சண்டிகர், முதலமைச்சர் பகவந்த் மான், ஆளுநர் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கிய மந்திரி ஷேகத் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு பஞ்சாப் அரசு நீண்ட காலமா இருந்த தடையை நீக்கி இருக்கு. இந்தியாவின் முதல் மர குருத்வாரா பஞ்சாப் மாநிலம் பாசிகல்லாவின் உள்ள காவல்துறை இருக்கான செயல்பட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது ரெடிட் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். சச்சின் டெண்டுல்கர் அவர்களை ரெடிட் அவர்களை ஐகான் பிராண்ட் அம்பாசிடரா நியமனம் பண்ணியிருக்கு. இந்த ரெடிட் பிராண்ட் அம்பாசிடரா நியமனம் பண்ணியிருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சில செய்திகளில் உள்ள பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா கொக்கோ உலக கோப்பை 2024 டைகர் ஷெராஃப் மற்றும் சல்மான் கான பிராண்ட் அம்பாசிடரா நியமனம் பண்ணியிருக்காங்க. விக்கி கௌஷாலா எதுக்குன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடரா நியமனம் பண்ணியிருக்காங்க. கேத்ரினா கைஃபை மாலத்தீவ்ஸ் அவங்க விளம்பர தூதரா நியமனம் பண்ணியிருக்காங்க. கேத்ரினா கைஃப் விக்கி கௌஷலோட ஒய்ஃபு. அப்புறம் ஷிகர் தவான் இந்தியாவில் மோட்டோ ஜிபியின் பிராண்ட் அம்பாசிடர். மோட்டோ ஜிபி புரியுதா? அப்புறம் FICCI ஃப்ரேம்ஸின் முதல் பிராண்ட் அம்பாசிடராக
ஆயுஷ்மான் குரானா அவர்களை பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபெடரல் வங்கியின் முதல் பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா வித்யா பாலன். அதுக்கப்புறம் ஆடி கார் இருக்கு இல்லைங்களா, அதோட பிராண்ட் அம்பாசிடர் நீரஜ் சோப்ராவை நியமனம் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சனோன் ட்ரீம் டெக்னாலஜியின் முதல் இந்திய பிராண்ட் அம்பாசிடர் கீர்த்தி சனோனை நியமனம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? டெக்னாலஜியின் முதல் இந்திய பிராண்ட் அம்பாசிடர். பிரெஞ்சு ஆடம்பர ஃபேஷன் நிறுவனமான சேனலின் முதல் இந்திய பிராண்ட் அம்பாசிடர் அனன்யா பாண்டேவை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டணியின் இன்டர்நேஷனல் ஏர் அலையன்ஸ் சோலார் அலையன்ஸ் இதுதான். மால்டோவா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 107வது உறுப்பினராக மாறிய நாடு எது அப்படின்னா மால்டோவா. இந்த மால்டோவா பத்தி தெரியணும் இல்லைங்களா, அதுதான் இது. வாங்க, ஆகஸ்ட் 4, 2025 அன்று மால்டோவின் இந்திய தூதரான டவனிடம் டெல்லி நடந்த கூட்டம் மீது அங்கீகாரம் கடிதம். ஓகேவா, அதாவது பிராண்ட் மால்டோவா இந்தியா ஆனா தபன் அப்படிங்கிற ஒரு நியூடெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. 107வது மெம்பர்ஷிப்பா இவங்க அதுல சேர்ந்திருக்காங்க. ISAங்கிறது 7th மீட்டிங் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா, லத்தீன் அமெரிக்கா, கரீப் ரீஜியன், அப்புறம் சிலியில நடந்திருக்கு ஆகஸ்ட் 7. ஸோ சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டணி ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான அதன் 7வது பிராந்திய குழு கூட்டத்தை எங்க ஜூலை 15, 17 வரை 2025 எங்க நடத்திருக்கு அப்படின்னா இலங்கையின் கொழும்புல நடத்தியது. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸை பாருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். Centermap. You dare to dream, we care to accomplish.